இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு சூப்பர் சப்பாத்தி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ரெண்டுமே நிறைய அயன் சக்தி உள்ளது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கார்டன் ஃப்ரெஷ்னால் நம்ம கேட்கவே வேண்டாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இதோடு ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா. இது ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு அதை நல்லா கழுவி வச்சுக்கணும். இது நல்லா கொழுந்து இலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்துனதுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கசப்படிக்கும். ஸோ நான் இலசு கீரையாக பார்த்து பறிச்சுக்கிட்டேன். பூண்டையும் உரித்து நமக்கு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் நல்லா குறன்னு அரைக்க போகிறோம். பூண்டு நல்லா மையணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் விட்டு அரைக்கணும். இந்த மாதிரி குறன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு கேப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் மசாலா ஜாமான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஓமம், அப்புறம் கொஞ்சம் 2 க்யூப் பட்டர் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி, அதனால். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர நல்லா பிசையணும். இது பிசையும் போதே மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி தேய்ச்சி நம்ம போட வேண்டியதுதான் சப்பாத்தி கல்லில். பாருங்கள், நான் இப்போ உருண்டை பிடிச்சிட்டேன். நம்ம இப்போ தேய்ச்சி நம்ம பண்ண வேண்டியதுதான். இந்த சப்பாத்தி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சத்து பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் ரொம்ப சத்து. பாருங்கள், இப்போ நம்ம எப்போது நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி எடுத்து போட வேண்டியதுதான். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.